ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க F1 தி மூவி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஒரு சக்கப்போடு போட்ட படம் தான். இப்போ ஓடிடில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா முன்னாள் F1 ரேஸ் வீரர். அவர் ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால பயங்கரமா டேமேஜ் ஆனதுனால அவரால் அதுக்கப்புறம் அதுல கலந்துக்க முடியல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாதிரி F1 டீம் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஆனா அவங்க எப்பயுமே தோத்துக்கிட்டே இருக்காங்க. டாப் 10ல கூட வரமாட்டாங்க. அவங்க எப்படியாவது ஜெயிச்சா அப்படின்ற குறிக்கோளை வச்சு போயிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோவை சேர்த்துக்கிறதுக்காக பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவும் சேர்றாரு. அங்க போயிட்டு எப்படியாவது கப்படிச்சு கொடுக்கணும்னு பார்க்கும்போது அங்க ஒரு யங் டிரைவர் இருக்காரு. அவருக்கு இவருக்கும் செட் ஆகவே ஆகாது. நம்மால பல அட்வைஸ் கொடுக்க அதெல்லாம் போடா அப்படின்ட்டு அவர் போயிட்டே இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கடைசியில இவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, கடைசியில கப்படிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா அதை சிறப்பான சம்பவமா கொடுத்திருக்காங்க படத்துல. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். அதுவும் குறிப்பா விஷுவல் ட்ரீட் தான். இந்த படம் நம்ம உட்காந்து பார்க்கும்போது நம்மளே ஸ்கிரீன்குள்ள இருக்க அளவு ஒரு ஃபீல் தர அளவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ரேசிங் போர்ஷனுமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதை பயங்கர டீடைலிங்காகவும் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், பிஜிஎம் இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே தத்ரூபமா அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். ஆரம்பத்தில் இது எண்டு வரைக்குமே சுவாரஸ்யமா போனாலும் நடுவில் ஒரு சில போர்ஷன்ஸ் நமக்கு லாக் அடிக்கிற ஃபீல் தான் வருது. ஏன்னா ரேஸையே நம்ம திருப்பி பார்க்கறப்ப அதை தாண்டி பார்த்து முடிக்கும் போது ஒரு அல்டிமேட்டான படம் பார்த்து முடிக்கிற ஃபீல் வரதான் செய்யுது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல மைல்டான அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.